First question பாருங்க. Considering the two complexes hexa aqua nickel 2 complex and hexaamine nickel 2 complex. The right statement is okay. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கோம்? First statement என்ன கொடுத்திருக்காங்க? Complex A வந்து diamagnetic complex and complex B வந்து paramagnetic கொடுத்திருக்காங்க. Okay. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இது பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு நிக்கல் 2+ வந்து நம்மளுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D8. நிக்கல் வாட்டரும் சரி அமோனியாவும் சரி வீக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸா, அதனால நம்மளுக்கு வந்து பேரிங் நடக்காது. காம்ப்ளெக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 ரெண்டு கேஸ்லயுமே நம்மளுக்கு ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால both complexes are paramagnetic. அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, cis and trans complexes of type platinum A2 X2 are distinguished by Kurnokoff test. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? டயோயூரியா லிகாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சிஸ் ஐசோமர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்? டெட்ரா டயோயூரியா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அது டிரான்ஸ் எஃபெக்ட் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ் ஐசோமர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ரெண்டு குளோரின் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கும், ஆனா அமோனியா அப்படியே தான் இருக்கும். ஓகே, we will get this kind of complex. So இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணது இந்த டெஸ்ட் பேர் தான் என்னது? குர்னாகோஃப் டெஸ்ட். ஓகே, டயோயூரியா யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நான் அப்ரிவேட் பண்ணி TU போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்க, the true statement about the base hydrolysis of pentamine cobalt pentamine chlorido cobalt complex. இது நம்ம ஏற்கனவே இப்ப டிஸ்கஸ் பண்ணோம், அதனால நான் மறுபடியும் இதை டீடைல்டா சொல்லல. நம்ம பார்த்தோம், the rate determining step involves the dissociation of the chloride. The B statement is the correct one. Okay, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. நம்மளுக்கு SN1 CP கான்ஜுகேட் பேஸோட வரணும். நான் ஓவராலா பார்க்க போனா அது வந்து செகண்ட் ஆர்டர் தான் வரும். The state is independent of the concentration of the base கிடையாது. ஓகே, ஏன்னா பேஸை டிபெண்ட் பண்ணும். Rate determining step involves abstraction of proton கிடையாது. That is the first step. அது ஃபாஸ்டான ஸ்டெப். ஸோ அதனால எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் B is the கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஓகே பிரசன்ட் இன் த கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காப்பர் மேங்கனீஸ், காப்பர் வந்து ஜான்டர்லர். ஓகே, நம்மளுக்கு இதுல வந்து CFSC இதுக்கு எதுக்கு? நிக்கலுக்கு அதிகமா இருக்கும். ஸோ லோவஸ்ட், இது வந்து லோவஸ்டா வரும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு 6th கொஸ்டின் பாருங்க, ரியாக்ஷன் ஆஃப் tetrachloroplatinate with 2 equivalent ammonia நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்பிளாட்டின் கிடைக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ் எஃபெக்ட் பார்க்கலாம். டிரான்ஸ் எஃபெக்ட் படி குளோரைட் வந்து மோர் டிரான்ஸ் டைரக்டட் than the அமோனியா. வரக்கூடிய லிகாண்ட டிரான்ஸுக்கு டைரக்ட் பண்றது எஃபெக்ட் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? குளோரினுக்கு அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லிகாண்ட் வருது. ஓகே, பிளஸ் அமோனியா, ஒரு மைனஸ் குளோரைட் அயான் நமக்கு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அது எந்த பொசிஷன்லயும் போடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஏன்னா எல்லாமே ஈக்குவலன்ட் தான். ஆனா அடுத்து வரக்கூடியதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது அமோனியா வரும்போது இது எந்த இந்த அமோனியா சிஸ்ஸா போகுமா டிரான்ஸா போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா குளோரைடுக்கு தான் மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஒன்னு இந்த குளோரினுக்கு ஆப்போசிட் போகணும் அல்லது இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்ல போகணும். ஓகே, ஏன்னா இந்த குளோரிக்கு ஏற்கனவே நம்மளுக்கு NH3 குரூப் இருக்கு. சோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வரக்கூடியது டிரான்ஸ் நம்மளுக்கு தான் கிடைக்கும். ஓகே, சாரி, நம்மளுக்கு இது வந்து இந்த பக்கம் போறதுனால ரெண்டுமே சிஸ் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டா வர முடியாது. சோ NH3 NH3 அந்த பக்கம் போட்டாலுமே சிஸ் தான். சோ நம்மளுக்கு சிஸ்பிளாட்டின் தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு கேஸ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு சிஸ்பிளாட்டின். ஓகே, ஏன்னா டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து குளோரினுக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு வரக்கூடிய அமோனியாவை வந்து அது வந்து டிரான்ஸ் தான் டைரக்ட் பண்ணும். சோ we will get a cisplatin as a product. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து நமக்கு ஸ்பைனல்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, MnCr2O4 is likely to have a normal spinal structure. What is the reason கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்பைனல் வந்து நார்மலா இன்வெர்ஸ் ஸ்பைனலா அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்றது எதை வச்சு பண்ணுவோம்? CFSC வேல்யூ வச்சு பார்ப்போம். ஓகே,
நார்மலா நம்மளுக்கு A2+ அயான் வந்து நம்மளுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியும் ஓகே B3+ ட்ரைவேலண்ட் அயான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி நம்மளுக்கு ஆக்குபை பண்ணும்போது தான் நார்மல் ஸ்பைனல் கிடைக்கும். இப்போ CFSE வேல்யூ வந்து +3 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது ட்ரைவேலண்ட் கேட்டையானோட CFSE வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது நம்ம செக் பண்ணிடலாம். குரோமியம் மேங்கனீஸ் 2+ பாருங்க. மேங்கனீஸ் 2+ வந்து D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ நம்மளுக்கு CFSE வந்து இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட்லயும் சரி டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட்லயும் சரி 0. அதே இது நம்மளுக்கு வந்து குரோமியம் 3+ நீங்க வந்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட்ல பாருங்க அது D3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்றதுனால டெல்ஓ வந்து நம்மளுக்கு -1. சோ அதிகமான வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட ஆக்குபை பண்ணும். Mn2+ வந்து டெட்ராஹெட்ரல். சோ we are getting spinal structure. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? Chromium 3+ will have a LFSC in the octahedral site whereas Mn2+ ion will not. That is the correct statement. Okay. இந்த क्वेश्चन பாருங்க. பிளாட்டினம் டெட்ராக்ளோரோபிளாட்டினேட் வந்து நைட்ரேட் அயான் நமக்கு உள்ள வருது. ஓகே. அப்போ A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாப்போம். நம்ம வந்து டிரான்ஸ் எஃபெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா NO2- ஓட டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து குளோரினை விட அதிகமா இருக்கும். குளோரின் எதை விட அதிகமா இருக்கும்? அம்மோனியா விட அதிகமா இருக்கும். இந்த டிரான்ஸ் எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு வரக்கூடியது வந்து பிளாட்டினம் இந்த Cl4 இல்லையா? ஓகே 2-. ஃபர்ஸ்ட் என்ன வருது? NO2- இது உள்ள வரும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் NO2 உள்ள வந்துரும். ஓகே எந்த பிளேஸ்லயும் நம்ம போடலாம். ஏன்னா ஈக்குவலன்ட் அப்படின்றதுனால ஓகே மைனஸ். அடுத்து நம்மளுக்கு அமோனியா போட்டோம் அப்படின்னா அமோனியா வந்து நம்மளுக்கு Cl- வெளியே போகும். அமோனியா வந்து டிரான்ஸ் இதுலதான் போகும். எதுக்கு? NO2க்கு டிரான்ஸ் தான் போகும். NO2 is having more trans effect than the chloride ion. So நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நீங்க பாத்தீங்க அப்படின்னா NO2க்கு டிரான்ஸா அமோனியாவும் Cl-ம் டிரான்ஸ். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா trans PtCl2 NO2 NH3-. That is the answer. Option A is the answer. Okay. அடுத்தது பாருங்க. நம்மளுக்கு இந்த क्वेश्चन ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த பேஸ் ஹைட்ரோலிசிஸ். இதுல நம்ம என்ன பார்த்தோம்? பிரசன்ஸ் ஆஃப் அயனைசபிள் புரோட்டான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க சயனைட் காம்ப்ளெக்ஸ்ல அது கிடையாது. சோ A is the answer. அதுதான் ரீசன். நம்ம மெக்கானிசம் படி பார்த்தோம். அதுல பேஸ் ஹைட்ரோலிசிஸ் நடக்கணும்னா நம்மளுக்கு அயனைசபிள் புரோட்டான் இருக்கணும். அது சயனைட் காம்ப்ளெக்ஸ்ல கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இது என்ன சொல்றது? SN1CP மெக்கானிசம் இந்த கேஸ் ஆஃப் எதுல நம்மளுக்கு இதுலதான் வரும். ஏன்னா கான்ஜுகேட் பேஸ் இங்க மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். சோ ஆப்ஷன் A and B is the answer. ஓகே. சோ இதனோட நம்மளுக்கு இந்த क्वेश्चन முடியுது.